வெரி ஹாப்பி ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்படி போச்சு உங்களுடைய இன்றைய நாள்? நல்லா போயிருக்கும் நம்புறேன். ஸோ இன்னி செஷன்ல இந்த போயம் திங்க் ஆஃப் பியூட்டி, இந்த போயத்துல இருக்கக்கூடிய ஸ்டான்சா பை ஸ்டான்சா மீனிங் பார்த்துட்டோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போன கிளாஸ்ல தெரிஞ்சிடும். இந்த போயம் சார்ந்த கேள்விகள், இந்த போயம் காம்ப்ரஹென்ஷன், இது போன்ற கேள்விகள் எப்படி நம்ம பதிலளிக்கணுங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செஷன்ல ஃபியூ கொஷின்ஸ் பர்டனிங் டு கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சிடலாம். ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணீங்கன்னா எதையாவது புது இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிறத நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல், ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்ம இந்திய ரூபாய், இந்த இந்தியன் ருபி, இந்த சிம்பிளை வந்து யார் வந்து வடிவமைச்சா, யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, எனி ஐடியா யார் வந்து இதை டிசைன் பண்ணாங்க இந்த ரிப்பூ சிம்பிளை? நேரமா இந்த சிம்பிள் தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? இவர் தான் உதயகுமார் தர்மலிங்கம்ங்கிறவர் தான் இந்த சிம்பிளை வந்து டிசைன் பண்ணியிருக்க. இது வந்து எப்போ நம்ம கவர்மெண்டால ஏற்றுக்கப்பட்டதுன்னா, அஃபீஷியலா அப்ரூவ் ஆகப்பட்டதுன்னா ஜூலை 15, 2010. ஸோ அப்பையிலேருந்து இதை உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உதயகுமார் தர்மலிங்கம் இஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ருபி சிம்பிள். இந்தியாவில் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு எந்த ஊரை அழைக்கப்படுறது? கூர்குங்கிற ஊரை சொல்லப்படுது. இந்த ஊர் எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலேயே ஸ்காட்லாண்ட், அதாவது மலை பிரதேசம், இயற்கையினுடைய அழகு நம்ம நாட்டிலேயே எக்கச்சக்கமா இருக்குல்ல நிறைய ஊர்கள். அதுலயும் குறிப்பா ஸ்காட்லாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் கூர்க். மூணாவது கேள்வி, ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு எரர் இருக்கு, பிழை இருக்கு, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see the deers. சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see the deers. மான்களை பார்க்கறத குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கு, குழந்தைகள் மான்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா மான்கள், ஆங்கிலத்திலையும் டீர்ஸ் தானே நம்ம சொல்லுவோம், கிடையாது. அப்போ குரங்குகள் சொல்லுவோம், புலிகள், டைகர்ஸ், monkeysன்னு சொல்லுவோம். ஆனா when it comes to deer, it is deer itself in its plural form. பன்மை வார்த்தையாகவும் பார்க்கும்பொழுது டீர்னுடைய plural form ஆங்கிலத்துல டீர் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see the deer. இது மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் எழுதணும். ஓகேயா? ஸோ இந்த 3 கேள்விகள் தான் இன்னைக்கு செஷன்ல, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் கேள்விகள் தவிர புது விஷயத்தை கத்துக்கிறதுல இந்த 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு செஷனுக்கு. எழுதிருப்பீங்கன்னு நான் நம்புறேன், ஒரு இடத்துல நோட் டவுன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இந்த போயம் சம்பந்தமான கேள்விகள் பார்ப்போமா? பி பிரிவுல சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான பதில் நம்ம தேர்ந்தெடுப்போம். நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா பார்க்கலாம். இந்த போயம்ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே கிளியர் தான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததா போன கிளாஸ்ல? அப்படி இருந்தா நீங்க இன்னைக்கு கூட கேட்கலாம். According to the poet, a thing of beauty is joy forever, a pain forever, suffering forever, neglected. நிரந்தரமான சந்தோஷம் எப்போ, நிரந்தரமான வலி, சஃபரிங் ஃபார் எவர், நெக்லெக்டட். நெக்லெக்டட்னா ஒரு ஒதுக்கப்படுறது, புறக்கணிக்கிறது, இதை அர்த்தமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த போயம்ல இந்த போயட் என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்தினுடைய அழகு எப்போதுமே அது நிரந்தரமானது தான் அப்படின்னு சொல்றாரு. ஜாய் ஃபார் எவர் இஸ் தி ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும். பியூட்டிஃபுல் திங்ஸ் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ் means that they never increase, never fade away, create unpleasantness between friends, always bring unhappiness. எப்போதுமே அதிகரிக்காது, எப்போதுமே மறைஞ்சு போகாது. அன்பிளசன்ட்னஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்காம இருக்கிறது நண்பர்கிடையே. இட் கிரியேட் அன்பிளசன்ட்னஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் பிரிங் அன்ஹாப்பினஸ்.
ஒரு சோகத்தை அது உருவாக்குறது. ஆல்வேஸ் பிரிங் அன்ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ். ஸோ இந்த போயம் சம்பந்தமா பார்த்தோம்னா, பாஸ் இன்டு நத்திங்னஸ், எப்போதுமே அது மறைஞ்சு போகாது, நிரந்தரமானதுதான், ஒருபோதும் அது மறையாது, குறைஞ்சு போகாது. நெவர் ஃபேட் அவே. தி ஆன்சர் will keep a bar quiet for us means will keep a bar quiet for us, will keep us peace and calm, make our beds fit to sleep, will stop unpleasant sound, reduces noise. சத்தத்தை குறைக்கிறது, தேவையில்லாத சத்தத்தை நிறுத்தறதுக்கு உதவிகரமா இருக்கு. படுத்துக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப சௌகரியப்படுத்துறது, இல்ல நம்மளை பீஸ் அண்ட் காம் ஆக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கு. எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. will give us peace and calm. எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பர்ஃபெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க ஆன்சரை. of all the unhealthy means, of all the unhealthy, what does that mean? It means pain, neglect, suffering, ill health. Suffering. The sun, moon, trees, old and young are the things that depress us, makes us laugh, remove the pall of gloom from our lives, gives us oxygen. Few seconds wait பண்றேன், ஆன்சர் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இயற்கை, கடவுளால வடிவமைக்கப்பட்ட இந்த இயற்கை, அதுல இருக்கக்கூடிய சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், புதுவிதமான விஷயங்களா இருக்கட்டும், பழசா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய சோகத்தன்மையை குறைக்கிறதுக்கு, நீக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. That is the meaning. It removes the pall of gloom. It removes the pall of gloom from our lives. இதுதான் ஆப்ஷன். இதுதான் சரியான பதில். பி பிரிவுல 5 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கேள்விகளுக்கான பதில், சரியான பதிலை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி யூ ஹாவ் chosen தி ஆன்சர்ஸ். அநேகமா நீங்களே பதில் சொல்லியிருக்கீங்க. வெரி ஹாப்பி. இதே இன்டராக்டிவ்னஸ் இருந்தா சூப்பரா இருக்கும் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும். அடுத்தது சி பிரிவுல ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இன் ஒன் ஆஃப் த லைன்ஸ் வில் see those questions as well. அந்த கேள்விகளையும் பார்த்துடலாம். One moment. சி பிரிவுல ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் த திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர்? இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் எப்போதுமே நிரந்தரமாக அழகை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க? ஹவ் இஸ் அ திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர்? ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னு எப்படி சொல்றாங்க? A thing of beauty is a joy forever because it is a source of endless joy. ஒரு முடிவில்லா சந்தோஷம். And it is eternal beauty that never fades away. அது ஒருபோதும் மறைஞ்சு போகாது. இயற்கையால, அதாவது கடவுளால வடிவமைக்கப்பட்ட இந்த இயற்கை, அதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த அழகு, இந்த சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், புதுசு பழசு மரங்கள் எதுவா இருந்தாலுமே அதோடைய அழகு ஒருபோதும் மறைஞ்சு போகாது, குறையவே குறையாது. அதுதான் திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க. That is the reason it is being told like this.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன். ஆன்சர் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Okay. பதில் எழுதிருப்பீங்க நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போலாம். வை டு வி சஃபர்? நம்ம ஏன் வந்து சஃபர் பண்றோம்? என்ன காரணம்? ஏன்னா ஒரு விஷயத்து மேல இருக்கக்கூடிய அதீதமான attachment, over attachments to the earthly things are like a trap which bind us to materialistic things and keep us away from eternal happiness. ஏதாவது ஒரு பொருள் மேல வைக்கக்கூடிய நம்ம ஆசை, அது நம்ம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், இந்த பொருள் காசு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதீதமான அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நிறைய நேரம் சஃபர் பண்றோம் அப்படிங்கறதான் போய்ட்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஓவர் அட்டாச்மெண்ட்ஸ் டு தி earthly திங்ஸ். ஒரு கார், வீடு, ஒரு வீடு இருக்கும் நம்மள்ட்ட. இல்ல இல்ல இது போராது, இதை விட பெரிய வீடா வேணும். வாகனம் வச்சிருப்போம். இது நம்ம ஃப்ரெண்டு வச்சிருக்கிற வாகனத்தை விட இது ரொம்ப விலை கம்மியா இருக்கு, குறைச்சலா இருக்கு, இதை விட பெருசா வாங்கணும். நம்மளால முடியும் முடியாதுங்கிறத நம்ம பார்க்காம அந்த ஆசைனால நம்ம ட்ராப் ஆறோம். அதுதான் சொல்றாரு, ஓவர் அட்டாச்மெண்ட்ஸ் டு தி earthly திங்ஸ் they are like trap which bind us to materialistic things and it keeps us away from eternal happiness. மத்த சந்தோஷத்தை வந்து நம்மளால பார்க்க முடியல. இந்த பொருள், ஒரு விஷயம் நமக்கு அடைஞ்சாதான் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம சஃபர் ஆறோம், நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு போயிட் சொல்றாரு. லெங்தி ஆன்சர், கொஞ்சம் பெருசுதான் பதில். ஸோ ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இந்த பதிலானது தரப்பட்டிருக்கு. ஓகே, மூணாவது கேள்வி பார்க்கலாம். அக்கார்டிங் டு த poet mention the evil things that we possess. evil things we possess. என்ன மாதிரியான தீய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு? What are the evil things that we possess? The evil things that we possess are hatred, greed and negativity. பொறாமைப்படுறது, ஹேட்ரெட் அண்ட் நெகட்டிவிட்டி. எப்போதுமே நெகட்டிவா திங்க் பண்றது, ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறது பதிலா இது எனக்கு வராது, எனக்கு கிடைக்காது, நெகட்டிவா நமக்கு தோன்ற எண்ணங்கள், இதெல்லாம் தான் கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. The evil things that we possess are hatred, greed and negativity.
ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹேட்ரட் இந்த வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தை என்ன, பொருள் என்ன மேம் கேட்டிருக்காங்க. குட். வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ரட்னா வெறுப்பு, கிரீட்னா பொறாமை. தேங்க்ஸ் கேட்டதுக்கு. நீங்க கேட்டதெல்லாம் மற்ற குழந்தைகளுக்குமே இது உதவிகரமா இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த பதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதான் நெகட்டிவிட்டின்னு நம்ம சொல்லலாம். கிரீட், பொறாமை. சரியா? தீஸ் ஆர் ஆல் த ஈவில் திங்ஸ் தட் வி பொசஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அதுதான் பொசஸ். ஓகே. So 3 questions and answers for them is been discussed. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினா வருதுன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்கப்படுறது ஒரு போயம் சம்மந்தமா அப்படின்னா எப்படி இருக்கும்? போயம் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இல்லாட்டி 2-3 லைன் ஒரு ஸ்டான்ஸாலேருந்து கொடுக்கப்பட்டு அதுக்கான 2 கேள்விகள் கொடுக்கப்படலாம். These are the ways in which poem comprehension could be asked. இந்த விதத்துல இந்த poem comprehension கேள்விகள் கேட்கப்படலாம். இது வந்து ஒரு கேள்வி. இதுக்கான பதிலை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த மாதிரியான கேள்வி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா பார்ப்போம். அதுக்கு எப்படி பதில் அளிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness. So what is a joy forever? Thing of beauty is joy forever. இயற்கை சார்ந்த அழகு, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். திங் ஆஃப் பியூட்டி இஸ் joy forever. What are its qualities? Its loveliness increases and never fades away. இதுதான் இதுக்கான பதில். நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? The thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness. இதுக்கப்புறம் இன்னொரு 2 லைன் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே. இந்த 2 கேள்விகளுக்கான பதில நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நான் போர்டை இரேஸ் பண்றேன். so that we can move on to next question. ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். தேங்க்யூ. பட் மில்கி இது நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல அந்த ஸ்டான்ஸா வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்க போற கேள்வியை வந்து நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானதுதான். இந்த வரிகள் எல்லாம் எழுதிக்கணுங்கிறது கிடையாது. யூ கேன் மார்க் இட் இன் யோர் டெக்ஸ்ட் புக். எந்த ஸ்டான்ஸாவோ அந்த ஸ்டான்ஸா வந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே கொடுக்க போற கேள்வியை மட்டும் நோட் டவுன் பண்ணிட்டு பதில எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். sleep. So A question, what is the rhyming scheme of these lines? ஸோ ஸ்பிளிட் அப் பண்ணி 1 மார்க் கொஸ்டினா இதை கேட்கலாம். இந்த கொடுக்கப்பட்ட 4 லைன்ல என்ன ரைமிங் ஸ்கீம்ல எழுதப்பட்டிருக்கு போயம்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரைமிங் ஸ்கீம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு லைனுடைய கடைசி வார்த்தை, அடுத்த லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தை, ஒவ்வொரு லைன்லயுமே இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிப்பீங்க. முதல் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் அடுத்த லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தா ஏங்கிற
லெட்டர்ஸை நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபாரெவர், நெவர், இட் ஹேஸ் சேம் சவுண்ட்ஸ், ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கக்கூடிய வார்த்தைகள். கீப், அந்த வார்த்தை வந்து நெவருக்கு இருக்கக்கூடிய சத்தமா இருக்கா, இல்ல டோட்டலி டிஃப்ரெண்ட் சவுண்டா இருக்குல்ல, அதனால இதை பீன்னு சொல்றோம். கீப் அண்ட் ஸ்லீப், ஆர் தே ரைமிங், ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா? எஸ், இட் இஸ். ஸோ ரைமிங் ஸ்கீம் இஸ் rhyming scheme is AABB. இதுதான் இந்த வரிகளில் இருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ல ரைமிங் வேர்ட்ஸ்னா என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வேற ஒரு கேள்வி கேட்கணும், ஐடென்டிஃபை தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். முதல் 2 லைன்ல இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபார் எவர், நெவர் ஆர் தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஃபைன். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அடுத்தது இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ரைமிங் வேர்ட்ஸ்மே ஒரு விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ஆனால் இந்த மெட்டாஃபர், சிமிலி, இமேஜரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த போயம்ல கேட்கப்பட்டிருக்க கேள்வி இது சம்பந்தமா. அலிட்ரேஷன், கரெக்ட், அதுவும் பார்த்தோம். வெரி குட். A flowery band to bind us to the earth. A flowery band bind us to the earth. What is the literary device used here? லிட்ரரி டிவைஸ் யூஸ் ஹியர்னா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை இங்க பயன்படுத்தியிருக்காங்க, இதுதான் அதுக்கான அர்த்தம். ஒரு மலர் வளையம் போல நம்ம பூமியுடன் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். A flowery band to bind us to the earth. ஒரு மலர் வளையம் போல. இங்க என்ன? It creates an imagination. இமேஜினேஷன் தூண்டப்படுற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன சொல்லுவோம்? இமேஜரி. இமேஜரி is used here. அதுதான் இங்க பயன்படுத்தியிருக்காங்க. Imagery is used here. ஏன் இங்க உபயோகிச்சிருக்காங்க? ஒரு சின்ன explanation. As the poet makes us to visualize that a flowery band is binding us to the earth. எது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரீசன் எதனால சொல்றாங்க. அடுத்தது ஆல்ட்ரேஷன் சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். ஒரே லைன்ல இருக்கக்கூடியதான், பெருசா தெரியணுமேங்கிறதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேயா? Next question.
ஸோ நான் ஏதாவது ஒரு போயம்லேருந்து இருக்கக்கூடிய லைனை எழுதுறேன்னா நீங்க அதை நோட் டவுன் பண்ணாம டெக்ஸ்ட் புக்ல அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அது பக்கத்துல இல்லையோ நோட் புக்ல அதுக்கான கேள்வியை மட்டும் எழுதிட்டு பதில் எழுதினீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Above white forest and asleep. Identify figure of speech. என்ன figure of speech இங்க உபயோகிச்சிருக்காங்க. Above quiet forest and a sleep. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா என்ன figure of speechன்னு? Answer. It is metaphor. Correct. Super. Very good. ஏன் மெட்டாஃபர் அந்த ரீசனும் சொல்ல முடியுமா? எந்த வார்த்தையை வந்து இங்க மெட்டாஃபர் சொல்லப்படுது? பவர் குவைட். There is a comparison. The calmness of a bird is compared to calming effect of a beautiful thing. பவர்னா ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் தி ட்ரீஸ். மரத்துக்கு அடியில கிடைக்கக்கூடிய இந்த நிழல். கரெக்டா? மீனிங் பார்த்திருப்போம். காம்னஸ் இந்த அமைதியான ஒரு சூழல். The calmness of a bird is compared to the calming effect of a beautiful thing. எந்த ஒரு விஷயம் அழகான விஷயமா இருக்கோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்னஸ் அதை வந்து இந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த நிழல் அது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த காம்னஸோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. Effect of a beautiful thing. ஸோ இந்த செஷன்ல புது விதமான 3 விஷயங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கான பதில், இந்த போயம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில், போயம் காம்ப்ரஹென்ஷனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கான பதில் எப்படி எழுதணுங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னையோடைய செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். திங்கிங் தட் தேர் ஆர் நோ டவுட்ஸ், I shall end the session over here. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you.